ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா அமெரிக்கா போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரு டீம் சும்மா செம ஹாப்பியில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி தானும் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திடுறாங்க மாயா. இந்த பக்கம் ரகுரன் எங்கால ரமணி பாட்டி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி நீ கண்டிப்பா திரும்பி வருவோமா, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ரகுராம் என்ன பண்றாங்கன்னா, சீனு என்னப்பா பார்த்துட்டு இருக்க, உனக்கு தான் எல்லாமே தெரியும், மாயாவை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னதும் சீனு சரின்னு சொல்லிட்டு மாயா வளைச்சிட்டு போறாங்க. இதை பார்த்து சார் செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஏர்போர்ட்க்கு வந்ததும் மாயா நம்ம சீனு கிட்ட தன்னோட காதல சொல்றதுக்காக ஏக்கத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு மாயா, எது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஏண்டா நான் அமெரிக்கா போறது உனக்கு கவலையே இல்லையா? நான் இதுக்கு கவலைப்படணும்? இங்க பாரு மாயா, நீ இந்த நாட்டை விட்டு போனாலும் உன்னோட நினைவுகள் என் மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீ போய் கண்டிப்பா திரும்பி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாயா. அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சொல்ல முடியாது சீனு, நான் வராமல போகலால அப்படின்னதும் சீனு மூஞ்சி மாறிடுது. ஸோ சீனு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போறாங்க. சீனு ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. சரியா பாஸ்போர்ட் கொடுக்கலான்னு எடுக்கும் போது மாயாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னா நம்ம மாயாவோட அப்பா தான் ஃபோன் அடிக்கிறாங்க. மாயா, ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னது. சொல்லுங்கப்பா, இங்க பாருமா, நீ நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிருக்க, என்னால எடுக்க முடியல, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குமா, உனக்கான வேலைகளை பண்ணிட்டு இருந்ததுனால தான் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அப்படிங்கிறதும். என்னப்பா சொல்றீங்க, புரியலையே அப்படின்னு மாயா கேக்குறாங்க. ஆமாமா, இங்க பாரு, நீ இனி இந்தியாவிலே இருக்கலாமா, இனி இந்த பக்கமே நீ வர தேவையில்லை, உனக்கு இந்தியா தான் சொந்தம் அப்படிங்கிறதும். அப்பா புரியலப்பா. ஆமாமா, உனக்கான டேட் எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன், அதுக்குரிய டாக்குமெண்ட்டும் நாளைக்கு போஸ்ட்ல வந்துடும் அப்படின்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா சொல்றீங்க, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, இனி உன் அம்மா ஊரு தான் உன்னோட ஊரு அப்படின்னு சொன்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்பட்டு போனை வச்சுட்டு சீனு கட்டி பிடிக்கிறாங்க. மாயா, என்ன பண்ணிட்டு இருக்க, இது பப்ளிக் அப்படின்னதும் சீனு, எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றேனே தெரியலடா. இங்க பாரு, இனி நான் அமெரிக்கா போக வேண்டிய அவசியமே கிடையாது, நான் இனி இந்தியாவில தான் இருக்க போறேன் அப்படின்னதும். என்ன மாயா சொல்ற? ஆமா அப்பா, அதுக்குரிய வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்துட்டாரு, அதுக்குரிய டாக்குமெண்ட் நாளைக்கு போஸ்ட்லயே வந்துடும் அப்படின்னதும் சீனு ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி அங்க பெரியப்பா பெரியம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, வா போய் விஷயத்த சொல்லலாம் அப்படின்னது. மாயா சீனு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரத பார்த்து சாரு செம்ம டென்ஷன் ஆறாங்க. என்ன இது, போனவ திரும்பி வந்துட்டா அப்படின்னு. சீனு, என்னப்பா எதையும் விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு ரகுராம் கேக்குறாங்க. இல்ல மாமா, மாயா இனி அமெரிக்கா போக போறதுல அப்படின்னதும். என்னப்பா சொல்ற? ஆமா, அதுக்குரிய வேலைகள் எல்லாத்தையுமே மாயா அப்பா பார்த்துட்டாரு, அதுக்குரிய டாக்குமெண்ட் நாளைக்கு போஸ்ட்ல நம்ம வீட்டுல இருக்கும். சோ இனி மாயா நம்ம கூட தான் இருக்க போறா அப்படின்னதும் ரகுராம் ஜானகி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.